எனக்கு சுகம் தர முடியும் என்று அவன் விசுவாசித்தான். இந்த ஆண்டவர் நினைச்சா என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று விசுவாசித்தான். இந்த ஆண்டவர் எனக்கு முற்றிலும் என் சுகத்தை விரும்புகிற தேவன், என்னை சுகப்படுத்துவார் என்று அவன் விசுவாசித்திருப்பான். ஏன்னா அவர் பிரசங்கத்தை என்ன பண்ணியிருப்பான், அந்த 3 நாளும் கேட்டிருப்பான். அப்ப கேட்டிருக்கும் போது முதல் காரியம், அவர் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது இவன் என்ன பண்றான், மனுஷங்களை தேடி ஓடல, இல்ல கூட்டத்துக்கு நடுவில் தேடி ஓடல. அவன் இறங்கி வரும் பொழுது இயேசுவை தேடி ஓடுகிறான். அவன் முதல்ல போனது யார்கிட்டன்னா இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடுகிறான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டான். அவன் வந்து அவன் முதல் செய்யற வேலை என்ன அப்படின்னா, அவருக்கு மரியாதை கொடுக்கிறான். அவரை பணிந்து கொள்றான், தன்னை தாழ்த்துகிறான், தனக்கான எல்லா காரியத்தையும் அவர் செய்வாரு, அவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே அப்படின்னு அவரை என்ன பண்றான், முதல்ல பணிந்து கொள்றான். பணிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, உமக்கு சித்தமானால் அப்படின்னா அவன் விசுவாசிக்கிறான். அவரால் என்னை சுகப்படுத்த முடியும்னு விசுவாசிக்கிறான். அவருக்கு தெரியுது, அவர் நினைச்சா என்னை சுகப்படுத்த முடியும். ஆனாலும் உமக்கு சித்தமானால், ஒருவேளை உமக்கு அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை அவர் சுகப்படுத்த முடியும், ஆனாலும் இந்த பாவிக்கு அவர் சுகம் தருவாரோ? நான் பாவம் செய்தவர், நான் பாவம் செய்தனாலதான் இந்த வியாதியிலே நான் அவதிப்பட்டு கொண்டு நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேன், இவ்வளவு சித்திரவதைப்படுகிறேன், இவ்வளவு ஒரு எல்லாரும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட சூழ்நிலை, யாரும் கேட்பார் கவனிப்பில்லாத சூழ்நிலை, இருக்கமா இல்லையான்னு கூட தெரியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பாவியை கூட அவர் மன்னிப்பாரா? இந்த பாவி நான் போய் கேட்டா அவர் எனக்கு சுகம் தந்துருவாரா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஏக்கம். இவரால் சுகப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த பாவியை அவர் தள்ளாம எனக்கு போய் சுகம் தருவாரா, எனக்கு அற்புதம் செய்வாரா, எனக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளங்களை அவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு அவன் போய் அவரிடத்துல பணிந்து அவரிடத்துல கேட்கிறான். ஆண்டவரே எனக்கு தெரியும். அவன் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குவேன்.